ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள வீடியோ எடிட்டிங் தான் கைஸ். அதுவும் இன்ஸ்டாட்டை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்டாட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளே வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து பிளாங்க் யூஸ் பண்ணிங்க. பிளாங்குக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கேன்வாஸுக்குள்ளே போய்ட்டு 9:16 ரேஷியோ ஃபிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்ததாக ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு கட் அவுட் பண்ணிங்கன்னா பிஎன்ஜியாக மாறிடும் கைஸ். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துருங்க. ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து என் பேரை டைப் பண்ணிக்கிறேன் கைஸ், குணால்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபாண்ட் உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்டில் எந்த ஃபாண்ட் நல்ல ஃபாண்டாக இருக்கோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிங்க. என்கிட்ட இருக்கிறது இந்த ஃபாண்ட் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்து நான் அந்த ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த கலர் தான் கைஸ். கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர் ஷேடோலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தெரியலனா நீங்களும் ஸ்க்ரீனை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பார்டர் வந்து ஒரு 10 தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு க்ளோ தான் ஒரு 30 கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க கைஸ். அதுக்கு தான் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஓகே தான் கைஸ், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்ஜி இருக்குல்ல கைஸ், அந்த நேமை வந்து அப்படி நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டெம்ப்ளேட் வீடியோவில் போய்ட்டு அந்த நேமை வந்து ஆட் மட்டும் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறோன்றது தான் கைஸ் மேட்ரு. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அந்த பார்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கைஸ். நானும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி தான் கைஸ் நானும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி நீங்களும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா தெரியாத பட்சத்துக்கு மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கத அப்படியே கொடுத்துருங்க கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் இன் பண்ணுங்கள். அதாவது டெக்ஸ்ட்டை ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப இன்ஸ்டாட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வீடியோ செக்ஷனுக்குள்ளே வந்துருங்க. வீடியோ செக்ஷனுக்குள்ளே வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க கைஸ். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து பிளாங்க் சூஸ் பண்ணுங்கள். பிளாங்க் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேன்வாஸுக்குள்ளே போய்ட்டு 9:16 ரேஷியோ ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்த டியூரேஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு 15 செகண்ட் டியூரேஷன் வந்து ஃபிட் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோலையுமே ஒரு 25 செகண்ட் தான் செட் பண்ணுவோம். ஆனால் இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் இன் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். நான் ஃபிட் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஜூம் இன் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்ததாக வீடியோ ப்ளே பண்ணுங்கள். கரெக்டாக 7.4 செகண்டோட வீடியோ வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். எந்த இடத்தோட அந்த நேம் வரா மாதிரி உங்களுக்கு தெரியும். அது வந்து 7.4 செகண்டு. அதையும் நானே சொல்லிட்டேன். அந்த 7.4 செகண்டோட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்தது அந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் கைஸ், அந்த ரேஷியோலேருந்து பிப்புக்குள்ளே போய்ட்டு கரெக்டாக நம்ம நேம் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வீடியோ எந்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க கைஸ். எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்ததாக வெளில வந்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த மியூசிக் செக்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் மியூசிக் கொடுங்க. ஆட் மியூசிக் கொடுத்து வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஓகே தான் கைஸ். அப்படி இல்லைனா நீங்கள் சாங்காக கூட ஆட் பண்ணிக்கலாம். சாங் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மை மியூசிக்னு ஒன்று இருக்கும். அதிலே மை மியூசிக்கில் வந்து சாங் உங்கள் மொபைலில் உள்ள சாங்லாம் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வீடியோவாக ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். அது வந்து உங்களுக்கு இருக்கும். நான் வந்து எப்பவும் போல தான் வீடியோவில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோ கொடுத்தோம்னா ஆடியோ கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு தேவையான போர்ஷனை மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உள்ளதை வந்து அதை அப்படியே நான் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து வைப்பேன். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்ததாக திரும்ப வந்து பிப்புக்குள்ளே வந்துடுங்க. பிப்புக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ணோம்ல அந்த டெம்ப்ளேட் வீடியோவை, அந்த ஸ்ப்ளிட் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் அப்படியே ஒரு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிங்கன்னா மேலே போயிடும். அந்த காப்பி பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு குரோமா கீ ஆப்ஷனுக்குள்ளே போங்க. குரோமா கீ உள்ள போய்ட்டு கலர் செலக்ட் பண்ண சொல்லும். அதில் வந்து பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 80 கொடுங்க. 80 கொடுத்துட்டு ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ். நான் வந்து ஒரு 50 தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வரிசையாக வந்து ஆர்டராக அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா கைஸ், அந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஒரு தாட்டி டிக் மட்டும் பண்ணிங்க. அந்த கிளிக் மட்டும் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஆனால் மற்ற எடிட்டர்லாம் ரொம்ப கஷ்டமாக பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 சிம்பிள். ஈஸியாகவே நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வச்சு கரெக்டாக அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடும் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டு போயிடுங்க கைஸ். நான் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்போங்க. பிடிக்கலனா நீங்கள் டிஸ்லைக் கூட கொடுத்துருப்போங்க கைஸ். அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல் கைஸ். மறக்காமல் வீடியோ 2K கொடுத்து சேவ் பண்ணுங்க கைஸ். அதையும் மறந்துடாதீங்க. 2K கொடுத்து சேவ் பண்ணுங்க கைஸ்.